Hello friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு கோகனட் ஷெல் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கோகனட் ஷெல் எடுத்து அது சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மூத்தன் பண்ணிட்டு நான் brown color paint தான் வந்துட்டு அதுக்கு கொடுத்திருக்கேன். brown color acrylic paint தான் அதுக்கு கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் yellow colorல பேப்பர் சர்க்கிள் கட் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல பூ செய்வோம் இல்லையா அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன பூ தான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். சின்ன பூ வந்துட்டு நிறைய கட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ்ல வந்துட்டு நான் 2 பூ தான் செஞ்சிருந்தேன். இது மாதிரி வந்துட்டு சிசரில் வச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஒரு எம்போஸ்டாக தெரியறதுக்காக இது மாதிரி பூ வந்துட்டு செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய சைஸில் வந்துட்டு பூ வந்துட்டு கட் பண்ணியிருந்தேன். அதாவது வந்துட்டு இது வந்துட்டு பெரிய சைஸு, அதுக்கப்புறம் இருக்கிறது இதோட வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. அதையும் வந்துட்டு நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னும் இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட வந்துட்டு இது கொஞ்சம் டார்க் ஷேட் தான். எங்கிட்ட வந்துட்டு கலர் பேப்பரில் அவ்வளோக்கா இல்லை, இவ்வளோ தான் இருந்தது. சரி ரெண்டையும் சேர்த்து பண்ணால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரெண்டையும் சேர்த்து பண்ணேன். ஆனால் கடைசியில் வந்துட்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததே வந்துட்டு தெரில, அழகாக தான் இருந்தது. இது மாதிரி 2 பூ வந்துட்டு சேர்த்து ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் இன்னொரு பூ வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் வச்சு ஒட்டினதுக்கப்புறம் அப்படி இருந்தது எனக்கு பிடிக்கல, அதனால் வந்துட்டு சிசர் வச்சு இன்னும் வந்துட்டு மேலே எம்போஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லீஃப் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், போன 2-3 கிராஃப்டில் வந்துட்டு இது மாதிரி லீவ்ஸ் வந்துட்டு நம்ம செஞ்சுருந்தோம். அதே மாதிரி லீஃப் வந்துட்டு வரைஞ்சிட்டு சிசர் வச்சு நான் அதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் லீஃப் கூட செஞ்சுக்கலாம், ஆனால் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி லீஃப் தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி லீவ்ஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ட்ரெயின் ஆயிரும், அது கட் பண்ணுறதுக்கு வந்துடும். இவ்வளோதான் வந்துட்டு நான் இந்த லீஃப் செஞ்சுட்டு இதே மாதிரி பெரிய சைஸ்லேயும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய பூ வந்துட்டு நான் 2 தான் செஞ்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்துட்டு இந்த லைட் கலர், இன்னொன்று வந்துட்டு டார்க் கலர். அதுக்கப்புறம் இந்த கோகனட் ஷெல் இந்த ஷேப்பில் வச்சுட்டு நான் வந்துட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு பூவாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் குட்டி பூ வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு முன்னாடி பார்க்குற மாதிரி பூ வச்சிங்கன்னா இன்னும் வந்துட்டு அழகாக இருக்கும். மேல் சைடு வந்துட்டு நான் முன்னாடி பார்க்குற மாதிரி பூ வைக்கல, ஏன்னா மேல் சைடு வந்துட்டு வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த சைட்லெல்லாம் வந்துட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு நான் ஒட்டியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு கொஞ்சமாவது அது வந்துட்டு ஸ்டிக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறனாட்டி வந்துட்டு நான் அதை சீக்கிரமாக வந்துட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். அதனால் வந்துட்டு 1-2 கீழே விழுந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சனாட்டி அதை ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு பெரிய பூ ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் முன்னாடி பார்த்த மாதிரி வந்துட்டு 2 சின்ன பூ வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இங்கே ஒரு பூ ஒட்டிட்டுனா அதுக்கு கீழே வந்துட்டு இன்னொரு வந்துட்டு சின்ன பூ ஒட்டிக்கிறேன். கலர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேறு கலரில் வந்துட்டு பூ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அது சொன்னேன் இல்லையா விழுந்துகிட்டே இருந்ததுன்னு, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து ஒட்டினீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் க்ளூ போட்டு நான் அது மாதிரி பெரிய இலை இருந்தது இல்லையா, பெரிய இலையை வந்துட்டு இது மாதிரி முன்னாடி வந்துட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த இலை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் க்ளூ போட்டிருக்கேன். அது முன்னாடி பார்த்தா அழகாக தெரியும் இல்லையா, அதனால் முன்னாடி வந்துட்டு வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு இலைக்கிட்ட நான் ஒரு ஃப்ளவர் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதையெல்லாம் வந்துட்டு முன்னாடி தொங்குற மாதிரி வந்துட்டு நான் ஒட்டியிருக்கேன். இப்போ முன்னாடி பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி தெரிகிற மாதிரி நான் வந்துட்டு இருக்கிற லீவ்ஸ் வந்துட்டு நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஒரு லீஃப் ஒட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஒரு லீஃப் ஒட்டுறதுக்கு வந்துட்டு இடமே கிடைக்கல, அதனால சரி அந்த லீஃப் வந்துட்டு அடுத்து ஏதாவது கிராஃப்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு நூல் கட்டி மேலே வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்கேன். ஹேங் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா அந்த டாலை வந்துட்டு அதில் உட்கார வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு உள்ளே வேறு என்ன வந்து கூட வச்சுக்கலாம், பேர்ட்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பார்பி டால் இருந்துன்னா அதை வச்சுக்கலாம். உள்ளே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டால் வச்சுருக்கேன். டால் வச்சுட்டு இதை என்ன பண்ணுது அப்படின்னா காற்றடிச்சதுன்னா அழகாக சுற்றிகிட்டே இருந்தது, ரொம்ப காற்றடிச்சுன்னா சுற்றிகிட்டே இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் we love to create crafts. Thanks for watching and importantly stay home, stay safe.